ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் 24 ஹவர்ஸ்க்கு இருக்கும். அதை உங்களுடைய ஸ்டேட்டஸாக கூட உங்களுக்கு மாற்றலாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் 24 ஹவர்ஸ்க்கு சேவ் ஆகி இருக்கும். அந்த 24 ஹவர்ஸ்க்கு பிறகு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் டிலீட் ஆகி அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் மறுபடியும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் சேவ் ஆகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸாக கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்களுடைய நண்பர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருன்னா அந்த ஸ்டேட்டஸை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகிரும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை உங்களுடைய ஸ்டேட்டஸா மாத்தலாம். அதை எப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அந்த ஸ்டேட்டஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸா மாறுதா இல்லையான்னு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா அந்த ஸ்டேட்டஸை ஒரு தடவை உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல நீங்க கட்டாயம் பார்க்கணும். இப்போ நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி நான் ஒரு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த ஸ்டேட்டஸை நான் ஒரு தடவை பார்த்துறேன். இது போட்டோவா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, நீங்க இதே விஷயத்தை தான் பண்ணணும். ஒரு தடவை கட்டாயம் உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல அந்த விஷயத்தை நீங்க பார்த்துருக்கணும். இப்போ இந்த போட்டோ நான் என்னுடைய ஸ்மார்ட் போன்ல ஒரு தடவை பார்த்துட்டேன். இப்போ இந்த போட்டோ என்னுடைய ஸ்மார்ட் போன்ல டவுன்லோட் ஆயிருச்சு. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சில போன்ஸ்ல ஃபைல்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும், சில போன்ஸ்ல ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஷோ ஆகும். ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருப்பாங்க. இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல தான் நம்ம அந்த டவுன்லோட் பண்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் சேவ் ஆகும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அதுல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கட்டாயம் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்க்கு நான் 3 டாட்டை கிளிக் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற டிக் கட்டாயம் இருக்கும். அந்த டிக்கை உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல கட்டாயம் ஆன் பண்ணிருங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிருக்கேன். உங்களுடைய ஸ்மார்ட் போன்லயும் அந்த டிக்கை ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணிட்டு நீங்க பேக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோல்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கட்டாயம் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கட்டாயம் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபோல்டர் கொடுத்திருப்பாங்க. அதுல மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மீடியா அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்டாவே இருக்குது டாட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தான் கட்டாயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்டாகவே ஷோ ஆகுறது நான் இப்போ வியூ பண்ண அந்த ஃபோட்டோ தான் எனக்கு ஃபர்ஸ்டாகவே ஷோ ஆகுது. வேணா ஒரு டவுட்டுக்கு உங்களுக்கு கிளிக் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எனக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவும் என்னுடைய ஸ்டேட்டஸில் யாரோ அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ தான். அதுவும் எனக்கு டவுன்லோட் ஆகி இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகிட்டு இருக்கும். பட் 24 ஹவர்ஸ் தான் அதில் நம்மளுக்கு சேவ் ஆகி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணணும் நம்மளுக்கு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல இருக்க எல்லா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸும் இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ல இதை ஷேர் பண்ணலாம். ஸோ ரொம்பவுமே ஈஸியா எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களோட ஸ்டேட்டஸை குயிக்காவே இதில் டவுன்லோட் பண்ணலாம். இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை உங்களுடைய ஸ்டேட்டஸாக கூட அப்லோட் பண்ணலாம். ரொம்பவுமே நல்ல ஒரு ட்ரிக் தான். இது கட்டாயம் ஒரு தடவை பண்ணி பாருங்க. கட்டாயம் இது நடக்குதா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கட்டாயம் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.